வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி, கூட வந்து ஹாய் சொல்றதுக்கு சுஹேலுக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா பயங்கரமான ஒரு வழியில் இருக்கான் சுஹேல். என்னாச்சுன்னா நாங்கள் ஒரு இடத்துக்கு ட்ரிப் போயிருந்தோம், ஒரு 1 டே ட்ரிப் மாதிரி. போன இடத்துல வச்சு ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னா கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து கையில் அந்த ஃபோர்ஸ் கொடுத்ததுனால ஷோல்டர் எலும்பில் லைட்டாக ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு. அது அந்த 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 ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல, எனக்கு எப்படி சொல்கிறேன்னே தெரியல. பயங்கரமான ஒரு பயம் வந்துருச்சு. சுயல் வேற ஃபாஸ்டிங்கில் வேற இருந்தானா, அந்த வழியில் அவனுக்கு மயக்கம் வர மாதிரியோ என்னென்னமோ ஆயிடுச்சு. அந்த ஒரு 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 5-10 நிமிஷத்துக்கு வந்து என்ன பண்ணுறது என்ன சொல்கிறேன்னே தெரியல. அந்த அளவுக்கு வலியை முழுங்கிட்டு கத்தவும் இல்லை, அப்படியே உட்காந்துட்டே இருந்தா கையை பிடிச்சிட்டு. அப்புறம் ஃப்ரெண்டும் ஃபேமிலியும் இருந்ததுனால கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸாக இருந்துச்சு. எல்லோரும் சுற்றி நின்று கொஞ்சம் தண்ணியெல்லாம் குடிக்க வச்சு அதுக்கப்புறம் அவனை எழுப்பி உட்கார வச்சு. ஆனாலும் அந்த வழியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஐராவையும் நான் கையில் வச்சுக்கிட்டு சுயலையும் பிடிச்சிட்டு நேராக காருக்கு போனேன். ஏன்னா அங்கேருந்து திருப்பி ட்ராவல் பண்ணி வர்றதுக்கும் எனக்கு டிரைவிங் தெரியாது. சுயல் தான் தனியாக ஓட்டிகிட்டு வர்ற ஒரு பயங்கர ஒரு ஹார்டான ஒரு சுச்சுவேஷன். அப்போது என்ன சொல்கிறது, அவன் வந்து ரொம்ப வலி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எனக்கும் சங்கடமாயிடுமோ டென்ஷன் ஆகிடுமோங்கிற ஒரு அந்த இதனாலே இல்லை பரவாயில்ல அப்படின்னே சொல்லிகிட்டே இருந்தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ பிரச்சனைங்கிறது. இதோ பேஷண்ட்டு அங்கேயும் இங்கேயும் தாவிட்டே இருக்கு பாருங்க, குரங்கு மாதிரி. அந்த மாதிரி ஒரு தருணம். எப்படி சொல்கிறது, எனக்கு அது சொல்லும் போதே ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவனுக்கு கை தூக்க முடியாமல் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் என்ன நினச்சேன்னா, இது நானே சொல்கிறேன், நான் என்ன நினச்சேன் அப்படின்னா அவனுக்கு கை இங்கே ஏதோ போன் ஏதோ ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். என்ன ஆச்சு அப்படின்னா, கீழே விழுந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு எனக்கு ஒரு செகண்ட் நான் நோம்பு வச்சிருந்தனால என்ன நடந்துச்சுனே தெரியல. பிளாங்க் ஆயிடுச்சு, அப்படியே கண்ணெல்லாம் பிளாங்க் ஆயிடுச்சு. இப்போதான் எனக்கு தெரியுது, அந்த சில பேர் சொல்லுவாங்கல்ல பிளாங்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இருட்டடிச்சு என்ன நடக்குதுனே தெரியல. இப்படிங்கிற சுற்றி இருக்கிறவங்கலாம் என்ன பேசுகிறாங்க. அப்போ வந்துட்டு நோம்பு வச்சுருக்கேன், தண்ணி கொடுன்னு சொல்லி தண்ணி வாங்கி குடித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் செட் ஆன மாதிரி இருந்துச்சு. சரி, இந்த கை ஏதோ ஆயிடுச்சு. எனக்கு வந்துட்டு கீழே விழுந்தப்போ ஒரு நட்டம் வந்த மாதிரி இருந்துச்சு. இந்த சொடக்கு வரும்ல, இந்த இடத்துல ஒரு நட்டம் வந்த மாதிரி இருந்துச்சு. அப்போது சரி ஏதோ சொடக்கு வந்து தான் இப்படி ஆயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். சரி கை மேலே தூக்கலான்னு சொல்லி கையை மேலே தூக்குனா கை வர மாட்டேங்குது. கையை நான் என்னென்னமோ பண்ணி மேலே தூக்குறேன், கொய்யால என் கை என் பேச்சு கேட்க மாட்டேங்குது. கை இப்படியே தான் இருந்துச்சு. தொங்குது கை, தொங்க விட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி அங்க இருந்து இப்படி தூக்க முடிய மாட்டேங்குது. ஆனா நாங்களா இப்படி தூக்குனா வருது. ஆனா அவனால பலம் கொடுத்தா அப்படியே. இப்போ நான் இந்த பொசிஷன் வச்சிருக்கேன்ல, இந்த பொசிஷன் வரைக்கும் நேற்று கை வந்துச்சு. இதுக்கு மேலே தூக்கலான்னு சொல்லி பார்த்தா கை வந்துட்டு வரல. அப்போ நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, இது உள்ளார வந்துட்டு பின்னாடி கண்டிப்பாக ஃப்ராக்சராக இருக்கும். வலினா சரியான வலி. அப்போது நான் மெயினாக போனது ஆற்றுல வந்துட்டு விளாட்றதுக்காக. அப்போ ஆற்றுல விளாடாம வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த உடஞ்ச கையோடய பார்த்தீங்க அப்படின்னா நான் போய் ஆற்றுல படுத்துட்டேன். ஆற்றுல படுக்கிறப்போ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நானும் சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். எல்லாருமே அப்படிதான் நினைச்சாங்க. எங்க ஆக்சுவலி விழுந்தது அப்படின்னா ஒரு ஆறு, நாங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், அட்டப்பாடின்னு சொல்லிட்டு ஒரு ஊரு. அங்க வந்து ஒரு ஆறு இருக்கு. அப்ப அங்க வண்டி நிப்பாட்டிட்டு ஆத்துல கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குனது. ஃபர்ஸ்ட் அப்படியே கால் வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்கணும். அவன் ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்ல, தண்ணி பார்த்த எக்ஸைட்மெண்ட்ல அப்படியே கால் வச்சு நல்லா ஸ்லிப் ஆகி அந்த பாறை மேலே அப்படியே கை ஃபோர்ஸாக இப்படி குத்தி இந்த மாதிரி ஷோல்டரில் கிராக் ஆயிடுச்சு. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா ஷோல்டர் இறங்கிடுச்சோ அப்படின்னு நினச்சேன். எங்கே உடஞ்சிருக்கணும்னா இங்கேயோ இங்கே இல்லைன்னா இங்கே தான் உடஞ்சிருக்கணும். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஷோல்டரில் பிரச்சனை, கை மேலே தூக்க முடியாமல் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் சரி ஓகே, நான் வேற ட்ரௌசரும் டிஷர்ட்லாம் மாற்றி தான் போய் தண்ணியில் இறங்கியிருந்தேன். அப்போது திருப்பி போய் பேண்ட்டு டிஷர்ட் நம்ம நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வேற மாறணும். இது சீக்கிரமாக முடியல, எனக்கு தெரிஞ்சிச்சு வலி வருதுன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. சரி வலி பெருசாக வரதுக்குள்ளே ஓடிடலான்னு சொல்லிட்டு ஐராவையும் தூக்கிட்டு நான் நேராக ஓடி, கார் வந்துட்டு ஒரு 500-600 மீட்டர் தள்ளி இருக்குது. காருக்குள்ளே போய் ஏறி உட்காந்து பெரிய வலி வரதுக்குள்ளே வந்துட்டு பேண்ட்டும் என்னோட யூஸ்வலி போடுற டிஷர்ட் வந்துட்டு போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா ஏறி உட்கார்ந்தவொடனே நான் நினச்ச மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த கை சுத்தமாக ஒர்க் அவுட் ஒர்க்கே ஆகலை. என்னால் அந்த கை தூக்கவே முடியல. தூக்கி தொட மேலே கையை வச்சுக்கிட்டு அங்கேருந்து வந்துட்டு எப்படி ஓட்ட முடியுமானே தெரியல. எனக்கு நாக்கெல்லாம் வறண்டு, வேற யாருமே இல்லை, மாற்றி ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை. அங்கேயும் கார்ல நிப்பாட்டிட்டு வரவே முடியாது, நமக்கு ஊர் பேர் தெரியாத இடம், யாருமே இல்லாத ஒரு இடம். அப்போ வேற ஆப்ஷனே இல்லை. வலி வந்துட்டு இருக்கு. ஒருத்தங்க வந்துட்டு இங்கிருந்து கிளம்பி அங்கே வந்து நம்ம கார் எடுத்துகிட்டு வரணும்னா இங்கேருந்து வர 2 hours, அங்கேருந்து வர 2 hours, 4 hours பக்கம் நான் வழி தாங்கணும்.
வேறு ஆப்ஷன் இல்லை, நம்மளே கார் ஓட்டிடலான்னு சொல்லிட்டு காரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏறி உட்காந்து லெஃப்ட் ஹேண்டு தான், ஆட்டோமேட்டிக் வண்டி தானே, லெஃப்ட் ஹேண்டை வச்சு ஓட்டிட்டேன். ஓட்ட பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக பசிக்குது, நாக்கெல்லாம் எனக்கு உள்ளே இழுக்குது, என்னடா புதுசாக ஏதோ ஆகுது. வழியில பயங்கரமா துடிச்சிட்டு இருந்தான், ஆனா அழுகவும் செய்யாது வண்டி. அதுதான் வந்துட்டு ஐரா வந்துட்டு ஒரு மாதிரி கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவா. அப்போ ஒன்றும் இல்லை அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டே பார்த்தீங்க அப்படின்னா கையை தூக்கி தொடையில் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு கேரளா வழியாக இறங்கணும். மன்னார்காடு அட்டப்பாடிக்கு 2 வழி இருக்குது. ஒன்று வந்துட்டு மன்னார்காடு வழியாகவும் வரலாம், அப்புறம் கோயம்புத்தூர் வழியாகவும் வரலாம். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா கேரளா வழியாக வந்துட்டு நாங்கள் இறங்கணும். கிட்டத்தட்ட 16 ஹேர்பின் பெண்ட். ஏன்னா அப்படி வந்தால் தான் வந்துட்டு என் வீட்டுக்கு வர முடியும், ஹாஸ்பிட்டலுக்கும் சீக்கிரமாக வந்து ரீச் பண்ண முடியும். 16 ஹேர்பின் பெண்டில் எப்படியோ ஒன்று ஓட்டிட்டு எப்படி வந்தோன்னே தெரியல. ரோடு வேற எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரே கையில எப்படியோ மேனேஜ் பண்ணி ஓட்டிட்டான். நேரா மன்னார்காடுக்கு போகணும். பாலக்காடுல வந்துட்டு நம்ம வீட்டுக்கிட்டே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க காட்டலாம் தான் பிளான் பண்ணோம். இப்போ ஃபோன் பண்ணி கேட்டால் அங்கே டாக்டர் அவைலபிள் இல்லை, 4 o'clock வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் நம்ம ரீச் ஆகிறதுக்கு 5 o'clock ஆகிடும். மேப்பில் பார்த்தா 5 o'clock. கை இப்படி வச்சுக்கலாம், கை வலிக்குது. அதனால அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்தும் கால் வந்துச்சு, டாக்டர் இருக்க மாட்டாங்க, வந்தால் 4 o'clock வாங்கன்னு. இப்போ எப்படி வர முடியும்? அதுக்கப்புறம் என்னோட தம்பிக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டப்போ மன்னார்காடில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீங்கள் அந்த ஹேர்பின் மன்னார்காடு வந்துட்டு கேரளாக்குள்ளே இருக்குது, கேரளாக்குள்ளே இறங்கின உடனே அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அங்கேயே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் நேராக அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டோம். அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நானும் என் ஃப்ரெண்டு போனோம், ஐராவையும் பமியும் அவங்களோட காரில் உட்கார வச்சுட்டு. ஏன்னா எனக்கும் அவனுக்கு மட்டும் தான் ஓட்ட தெரியும், 2 கார் இருக்குது. பமிக்கு அவன் ஒய்ஃப்க்கெல்லாம் கார் ஓட்ட தெரியாது, அப்படியே தெரிஞ்சால் கூட நம்ம கொடுத்துருக்கலாம். அப்போது எப்படியோ நான் அட்ஜஸ்ட் பண்ணி கீழே வரைக்கும் போயாச்சு. அவன் கூட பார்த்தீங்க அப்படின்னா நேராக ஹாஸ்பிட்டலில் டாக்டரை போய் பார்த்தாச்சு. அங்கே வந்துட்டு அவ்வளோ பேஷண்ட்ஸ் இருந்தாங்க, எப்படியோ ஒன்று பேசி உள்ளே கூப்பிட்டு போயிட்டான். உள்ளே கூப்பிட்டு போய் டாக்டரை வந்துட்டு பார்த்தாச்சு. டாக்டர் எப்படி வந்தீங்க? நான் தான் கார் ஓட்டுவேன், நீங்கள் எப்படி கார் ஓட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு பெயின், கண்டிப்பாக ஓட்டியிருக்கவே முடியாது, எப்படி ஓட்டினீங்கன்னு சொல்லி கேட்டார். அப்போ வேறு ஆப்ஷன் இல்லை, நான் தானே ஓட்டி ஆகணும், ஓட்டிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோள்பட்டையை வந்துட்டு தூக்கி செக்கெல்லாம் பண்ணி பார்த்தாரு. கண்டிப்பாக ஃப்ராக்சர் ஆகிருக்காது, அந்த டிஷ்யூஸ் இந்த தெசைன்னு சொல்லுவாங்கள்ல, தெசை வந்துட்டு கிழிஞ்சிருக்கும், உள்ளே இருக்கிற மசில் வந்துட்டு கிழிஞ்சிருக்கும். எதுக்கோ ஒன்று நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்துடலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தப்போ எக்ஸ்ரேயில் வந்துட்டு ஒரு சின்ன கிராக்கு. அந்த கிராக் வந்துட்டு சின்னதாக ஒரு எம்எம் கூட இருக்காது, மைக்ரோ அந்த அளவுக்கு ஒரு சின்னதாக மைன்யூட்டான ஒரு கிராக். ஸோ இதுதான் அந்த எக்ஸ்ரே. இதில் இந்த பார்ட்டு தான், இதுதான் அங்கே லைட்டாக அந்த ஷோல்டர். அப்புறம் டிஷ்யூஸ் எல்லாம் இங்கே தெரியாதுல்ல, இந்த கிராக் மட்டும்தான் தெரியும், அந்த கிராக் மட்டும்தான் தெரியுது. அப்போது டாக்டரே சொன்னாங்க டிஷ்யூஸ் வந்துட்டு எக்ஸ்ரேல தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லிட்டு சரி கிராக் எதோ ஆயிருக்கான்னு பார்த்துக்கலான்னு சொல்லி எடுத்தது தான் வந்துட்டு இந்த எக்ஸ்ரே. கிராக் ஆகிருக்கு, சின்ன ஒரு கிராக்கு, இந்த பார்த்தாலே தெரியும், ஒரு மைல்டான ஒரு கிராக். பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது, தெரியுதா? இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு ஒரு கிராக் இருக்குது. ஸோ அது டாக்டர் வந்துட்டு ஒரு சின்ன கிராக் தான், ஆனால் அதுக்கு வந்துட்டு கட்டு போட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, ஆப்ரேஷன்லாம் எதுவும் பண்ண முடியாது, அதுவாக சேர்ந்ததான் இந்த இடத்துல தான் இருக்காது. இந்த இடம் வந்துட்டு அப்படி ஒரு இடம். நட்டை வந்து இங்கே வந்துச்சு, ஆனால் உடஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த இடத்துல எங்கேயோ ஒன்று உடஞ்சிருக்கு உள்ள. அப்போ அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி கையை தொங்க விடுங்க, கைக்கு வந்துட்டு ரெஸ்ட்டு கொடுங்க, மாதக்கணக்கு ஆகும் சரியாகிறதுக்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டு சொல்லிட்டாங்க. எப்போ சரியாகும்னு சொல்லி தெரியல. என்னால் வந்துட்டு இந்த கையை அசைக்க கூட முடிய மாட்டேங்குது, அசைச்சா பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வலிக்குது. அப்போது என் தம்பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி நான் அந்த இது குத்திருந்தோம், இன்ஜெக்ஷன் குத்திருந்தோம். தம்பி வந்துட்டான். இன்ஜெக்ஷன் வந்துட்டு டாக்டர் குத்திருந்தாங்க, பெயின் கில்லர். அப்போ பெயின் கில்லர் குத்திட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அந்த மெடிசனோட இது இருந்துச்சு. கொஞ்சம் பக்கமாக வர 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 பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெடிசனோட அந்த வீரியம் மட்டும் குறையும் இல்லை, அப்போவே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக தம்பி அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தான். நான் முண்டூர்னு ஒரு ஏரியா இருக்குது கேரளாக்குள்ளே, அங்கே வந்துட்டு வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். அங்கே வந்து அவன்கிட்ட வண்டியை கொடுத்து நான் மாறி உட்காந்துட்டேன். சரியான வலி, அதுக்கப்புறமா வலினா வலி, பயங்கரமான வலி. அந்த வலியோடய பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து தூங்கி எழுந்திரிச்சு இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஃபஸ்ட்டே வந்துட்டு ஏகப்பட்ட ஒர்க்குன்னு சொல்லுவோம். இந்த ஒத்தக்கையை வச்சுட்டு நீ என்னெல்லாம் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி தெரியல. எஸ், மேக்ஸிமம் ரெஸ்ட் எடுக்கணும். ஆக்சுவலி இந்த ரம்ஜானுக்கு வந்துட்டு இப்படி ஆயிடுச்சு. பரவாயில்ல, பெருசாக ஏதோ ஒன்று வந்திருக்க வேண்டியது சிறுசாக பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சுன்னு நான் யோசிக்கிறேன் இப்போ நான். ஏன்னா நான் இப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா ரொம்ப பெருசாக நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஃப்ராக்சரு, ஆப்ரேஷனு, மாதக்கணக்கில் படுத்துட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் ஆகாமல் சின்னதாக வந்துட்டு சின்ன ஒரு அடியோடு தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு வந்துட்டு நம்ம இறைவனுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கணும். நிறைய பேர்த்தோட ப்ரேயர்ஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்பி கன்சோல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நாளைக்கோ நாளை அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறோம்.
இதுதான் இப்போத்து கெதி. ஓகேவா, பை.